அரைச்சில பிடிக்கிறாங்களா இல்லை மாடை களை வாங்குறாங்களா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 6 மாடு வச்சிருக்கோம். அது வரும்போது முன்ன வரும்போது பிடிச்சிடுறாங்க பின்னாடி வர்ற மாடை. ஃபைன் இன்னைக்கு இப்போ உடனே வந்து ஓட்டினா 5000, நாளைக்கு வந்து ஓட்டினா 6000. இப்போ மாடை நான் ஒரு நாளையில் 1000 ரூபாய்க்கு தீனி திங்குது. சும்மா பத்திட்டு வரும்போதே பால் பிச்சிட்டு வரும்போது பிடிச்சிடுறாங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளை ஆளுங்க சரி கிடையாது. எங்களுக்கு மாடு தான் பொழப்பு. ஒரு நேரம் கூட மாடை உட்காம எங்களால் இருக்க முடியாது. பொம்பளைகளுக்கு வந்து மாடுக தான் எங்களுக்கு பொழப்பே, மாடு தான். எப்பயுமே மாடு பிடிக்கிறேன் மாடு பிடி மாநகராட்சியில் வந்து மாடு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படி மாடு பிடிச்சாங்கன்னா நாங்கள் பொழப்புக்கு என்ன பண்ணுறது? இல்லையா கவர்மெண்ட்டில் எங்களுக்கு மாடு வச்சுருக்கவங்களுக்கு பூரா எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் மாடுகளை எல்லாத்தையும் கொடுத்துட்றோம், விற்றுறோம். இப்படி எல்லாரும் ஓயாமல் வந்து மாடை பிடிச்சி ஃபைன் போடு 5000 10,000 கட்டினா நாங்கள் எங்கே போகிறது? மாடை களவான்ட்டு போயிடுறாங்க. மாடு மாநகராட்சியில் பிடிக்கிறாங்களா இல்லை மாடை களை வாங்குறாங்களா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களாம் சாலையில் வந்து மாடை நடமாட விட்டீங்க, அதனால தான் பிடிச்சிருக்கோம். நாங்கள் மாடை பால் கறந்துட்டு வர்றோம்ல, பால் கறந்து ஒரு மாடு முன்னை ஓட்டி வரோம்ல, அந்த நேரம் இவங்க மாடை பிடிச்சிக்கிறாங்க. நாங்கள் மாடு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரம் பார்த்து மாடை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு நேரம் கூட மாடை அவுக்காம எங்களால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரம் நாங்கள் மாடை அவுப்போம், ஒன்று காலையில் அவுப்போம், இல்லைன்னா சாயந்தரம் அவுப்போம். மக்கள்னா அப்போ நான் ஆட்சி மக்கள் தானே, மக்கள் பார்த்து கொண்டு வந்தது தானே. அப்போ மாடை அவுக்காதீங்க, நாங்கள் எங்கே போகிறது? பொழப்புக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் மாடை எப்போ பிடிச்சாங்க, எவ்வளோ ஃபைன் கேட்குறாங்க? ஃபைன் இன்னைக்கு இப்போ உடனே வந்து ஓட்டினா 5000, நாளைக்கு வந்து ஓட்டினா 6000, நாளை கழிச்சு வந்து ஓட்டினா 7000. இப்படி ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அப்போ மாடை நான் ஒரு நாளையில் 1000 ரூபாய்க்கு தீனி திங்குது. மாடு காலையிலேருந்து ஓட்டி வந்து சும்மா பட்டினியாக கிடக்காது. இந்த மாடுக்கு பட்டினியாக கிடக்குது. ஆமாம், மாடு அதைத்தான் சொல்கிறேன். மாடு கட்ட இப்போ மாநகராட்சிக்கு ஓட்டி மாடு தென்காசிக்கு ஓட்டிட்டு போகும்ன்றாங்க. அவங்க தென்காசிக்கு ஓட்டி போகிறாங்களா எங்கே ஓட்டி போகிறாங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? தென்காசி ஓட்டிட்டு போனாலுமே நாங்கள் மாடை எப்படி போய் ஃபைன் கட்டி 50000 வேணும். மாடே 50000 தான். நாங்கள் போய் செலவழிச்சு பொம்பளை ஆளுக ஓட்டி, எங்கள் வீட்டில் ஆம்பளை ஆளுக சரி கிடையாது. எங்களுக்கு மாடு தான் பொழப்பு. நாங்கள் தென்காசி போய் மாட்டை விட்டோன்னா இவங்களை யாரையாச்சும் கூப்பிட்டா வருவாங்களா? யார் துணை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் தெரிய முடியுமா? நாங்கள் துணையெல்லாம் பிடிக்க முடியாது. நாங்கள் மாடு வளர்ப்போம், ஆனால் நாங்கள் எப்போயாச்சும் ஒரு நேரம் மாடை அவுப்போம். அதுக்கு சட்டத்தில் இடம் கொடுக்கணும். ஒன்று காலையில் வைப்போம், இல்லைன்னா சாயந்தரம் வைப்போம். ஃபைன் கட்டுறேன்னா ஃபைன் கட்டவே எங்கள் மாடையை கண்ணிலே காட்ட மாட்டேன்றாங்களே. மாடையே எங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க. மாடை கண்ணில் காட்டவே மாட்டேன்றாங்க. எங்களுக்கு பொழப்பே மாடுதான். இப்போ எங்களுக்கு வீட்டுக்கார் இருக்குது. எல்லாருக்குமே வீட்டுக்கார் கரெக்டாக இருப்பாங்களா? ஒருத்தவங்களுக்கு சரி இருக்க மாட்டாங்க, ஒருத்தவங்க கணவர் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பொழப்பு இந்த மாடு தான். இப்படியெல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா நாங்கள் என்ன எடுக்கணுமோ நடவடிக்கை நாங்கள் அது தக்கன மக்கள்கள் எடுப்போம். மாடு வச்சிருக்கோம், ஆனால் அடிக்கடி வந்து பாதி நேரத்தில் 11 மணி 12 மணி 1 மணிக்கு வந்து மாடை வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. எங்களுக்கு மாடு பிடிக்கிறாங்களா கலாண்டுட்டு போகிறாங்களான்னு தெரியலை. ஆனால் பாதி மாடு காணாமே போயிருச்சு. நாங்கள் என்ன செய்யறது? நான்லாம் பொம்பளை அழுதே மாடு வச்சிருக்கேன், நடக்க முடியாது. வீட்டுக்காசு என்ன செய்யறது? ஏன்னா ஏற்கனவே 2 தடவை வந்து சும்மா பத்திட்டு வரும்போதே பால் பிச்சிட்டு வரும்போது பிடிச்சிடுறாங்க. மாநகராட்சிக்காரங்க குப்பை எழுறவங்க வந்து தெருவில் வர மாடை பிடிச்சி ஏற்றிடுறாங்க வேனில். 2 தடவை மாடு எங்கள் மாடு ஒரு தடவை பிடிச்சிட்டாங்க, இவங்க மாடு ஒரு தடவை பிடிச்சாங்க. எல்லாருமே மாடு வச்சிருக்கோம். எல்லாம் 5000 ரூபா ஃபைனு. அதுக்கு ஒரு பில் கொடுக்கறது இல்லை, ரிசிட்டே கொடுக்கறது இல்லை. சாலையில அவங்க இடத்துல தானே கட்ட முடியும். ரோடு இல்லாத இடம் இல்லாதவங்க ரோட்ல கட்டுவாங்க. ஆத்துக்குள்ள தண்ணி வருது, ஆத்துக்குள்ள தண்ணி வருது. எப்படி அப்புறம் ஒரு நேரம் ரோட்ல கட்டுற மாதிரி தானே இருக்கு. அது ஒரு நடுவுலையா கட்ட போறாங்க? ஓரத்துல தான் கட்ட முடியும். நடந்து வரும்போதே ஓரத்துல மேய்ஞ்சுக்கிட்டு மேல ஏறுற நேரம் பார்த்து பிடிச்சிடுறாங்க. அந்த நேரம் பிடிச்சிடுறாங்க. பொம்பளை நாங்க 1 மணிக்கு தேடுறோம், 2 மணிக்கு தேடுறோம், மாடு காணாம போயிருது. ஆமா, அது யதார்த்தமா நாங்க பத்திக்கிட்டு வர்ற மாடுதான். அவுத்து கையில் பிடிச்சிட்டு வரும்போது ஒரு மாடு முன்ன பின்ன ஒரு 2 எல்லா மாடையுமே கையில் பிடிச்சிட்டு வர முடியாதுல்ல. பிடிச்சிட்டு வர பால் கறக்கும் போது 6 மாடு வச்சிருக்கோம். அது வரும்போது முன்ன பின்ன வரும்போது பிடிச்சிடுறாங்க பின்னாடி வர்ற மாடை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.